45th சம்ல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இது மாதிரி எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறதுலாம் பார்த்துருக்கோம். அந்த பேசிக் வீடியோலாம் பாருங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அயான் எலக்ட்ரான் மெத்தடை யூஸ் பண்ணி செகண்ட் சம் பார்க்க போறோம். இதுல கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்ல 45th ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஸோ கொஸ்டின்ல வந்து அயான்ல கொடுக்கல, நம்ம அயான்ல மாத்தணும். இதுல டைரக்டாவே அயான்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இன் ஆசிட் மீடியம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அயான்ல கொடுத்ததுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக மட்டும் சொல்றேன். ஏற்கனவே நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வீடியோலேயே பார்த்தோம். இந்த ஸ்டெப் வந்து தெரியாதவங்களுக்காக மட்டும்தான். ஸோ இங்க வந்து கார்பன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. கார்பனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 2 × Xன்னு வச்சுக்கணும். இதுல ஆக்சிஜனுக்கு -2ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 4 × -2 ஈக்குவல் டு இது அயான். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது அயான். இது அயான்றதுனால -2 ரைட் ஹேண்ட் சைட் போடணும். இதுவே வந்து நார்மல் காம்பவுண்ட்னா ரைட் ஹேண்ட் சைட் 0ன்னு போடுவோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். 2x -8 ஈக்குவல் டு -2. இந்த 8 இந்த பக்கம் அந்த +8 ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல இது வந்து +6 ஆயிடும். இது கேன்சல் பண்ணா இது 3 ஆயிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சின்ற கார்பனுக்கு எக்ஸோட அதாவது அந்த ஆட்டமுக்கான ஆக்சிடேஷன் நம்பர், கார்பன் ஆட்டமுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் இந்த காம்பவுண்ட்ல +3. அதே போல குரோமியமுக்கு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெஃபர் பண்ணிங்க. அதே போல இங்க CO2க்கு பார்த்திருக்கோம். இதுல ஆக்சிஜனுக்கு 2 × -2 நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்க 2 இருக்கு, -2 அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் ரூல் படி. எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வந்து 4, அதாவது கார்பனுக்கு +4. இதன் மூலமா நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு. இதுல இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது வந்து பேசிக்கலி நம்ம ரூல்லே பார்த்ததுதான். அயானுக்கு ஏதாவது ஒரு அயானுக்கு பவர்ல அந்த அயான்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுவே தான் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இங்க 3+ கொடுத்தா அது ஆக்சிடேஷன் நம்பர்ல +3ன்னு எழுதிக்கும். அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இதுக்கு அடுத்ததுல இருந்து நம்ம ஏற்கனவே போன சம் பார்த்துதான், அதெல்லாம் வேகமாவே பார்க்கலாம். ஸோ அயானா எழுதிருக்கிறோம். கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால அதே ஸ்டெப்பை எழுதிட்டோம். இதுல 3ன்றது 4ஆ மாறுது. அதாவது கார்பன்ற 3ன்றது 4ஆ மாறுது. இது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. இதுல குரோமியம் 6ல இருந்து 3ஆ குறையுது. ரெடியூஸ் ஆகுறதுனால ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆஃப் ரியாக்ஷனா எழுதணும். ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ஆக்சிடேஷனை தனியா பிரிச்சுக்கணும், ரிடக்ஷனை தனியா பிரிச்சுக்கணும். அதுதான் எழுதிருக்கிறோம் அடுத்த ஸ்டெப்ல. ஃபர்ஸ்ட் C2O4 2- எழுதியாச்சு. கிவ்ஸ் என்ன கொடுக்குது? CO2 அதையும் எழுதிட்டோம். மேல +3ன்னு எழுதிட்டோம், இங்க +4ன்னு எழுதிட்டோம். இப்போ எலக்ட்ரான் எழுதணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை நல்லா கவனிச்சிங்க. இதுல +3ன்றது +4ஆ மாறி இருக்கு. அப்போ எலக்ட்ரான் வந்து இதுல இருந்து பிரிஞ்சு, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். எவ்வளவு வெளியே போகுது? 3ன்றது 4 ஆச்சுன்னா 1 தான் வெளியே போகுது. அப்போ இங்க 1 எலக்ட்ரான் தானே எழுதிருக்கணும். ஆனா 2 எலக்ட்ரான் எழுதிருக்கோம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா கார்பன் 2ன்னு இருக்கு, 2 ஆட்டம் இருக்கு. ஸோ நம்ம இப்ப ஆக்சிடேஷன் நம்பர்லாம் பாக்குறோம்ல, அது வந்து ஒரு ஆட்டம் வச்சுதான் பாக்குறோம். இதுவே 2 ஆட்டம் இருந்ததுன்னா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனாலதான் இங்க 2 எலக்ட்ரான். இதை புரிஞ்சுங்க. ஸோ போன சம்ல எல்லாம் பார்த்தோம்னா இது மாதிரி மல்டிப்ளை எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அங்க ஒரு ஆட்டம் தான் இருந்தது. இதுல 2 ஆட்டம் இருந்ததுனால, இந்த கார்பனுக்கு 2 ஆட்டம் இருக்கிறதுனால +2 எலக்ட்ரான் பண்ணிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே போலதான் Cr2O7 2- எழுதிட்டோம். Cr3+ எழுதிட்டோம். பவர்ல அதாவது மேல +6ன்னு எழுதிட்டோம், இங்க +3ன்னு எழுதிட்டோம் ஆக்சிடேஷன் நம்பர். இது என்ன ஆகுது? 6ன்றது 3ஆ குறையுதுன்னா பாசிட்டிவ் குறையுதுன்னா நெகட்டிவ்ல ஏதோ ஆட் ஆயிருக்கு. என்ன ஆட் ஆயிருக்கும்? எலக்ட்ரான் வந்து 3 தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து 3 தான். 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க 2 குரோமியம் ஆட்டம் இருக்கிறதுனால 2 × 3 அப்போ 6 எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல கார்பன் 2 இருக்கிறதுனால 2ஆல மல்டிப்ளை பண்றோம். இதுல குரோமியம் 2 இருக்கிறதுனால 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ 6 எலக்ட்ரான். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து எல்லாமே சிம்பிள் தான். போன சம்ல பார்த்த மாதிரியே தான் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல் எடுத்துக்கிறோம். அதுல கார்பனை பேலன்ஸ் பண்ண போறோம், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போறோம். கார்பன் வந்து 2 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த 2 போடலன்னா கார்பன் டை ஆக்சைடுல C வந்து 1 தான் இருக்கு. அப்போ இதை 2 ஆக்கணும்ன்றதுக்காக இங்க 2 போட்டிருக்கோம். ஸோ 2 × 1 கார்பன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. கார்பன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஆக்சிஜன் வந்து இங்க 4 இருக்கு. இதை நம்ம 2 கார்பனுக்காக போட்டோம்ல, அதுவே வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. 2 2s are 4. அப்ப ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எலக்ட்ரான் வந்து நம்ம போன ஸ்டெப்ல இருந்து எழுதிட்டோம். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆட்டமை பேலன்ஸ் பண்ணா குரோமியம் வந்து 2 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா குரோமியம் 1 தான் இருக்கு. இந்த 2 எழுதாம பாத்தீங்கன்னா குரோமியம் 1 தான் இருக்கு. ஸோ இந்த அயான்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு இதை மட்டும் தான் பார்க்கணும். குரோமியம் 1 இருக்கு. அப்போ
லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்கிறதுனால இங்க 2 போட்டுக்கணும். அப்ப 2 குரோமியம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க, போன சம்ல பார்த்த மாதிரி தான் ஆக்சிஜன் இருக்கு, ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல ஆக்சிஜன்லாம் எதுவுமே இல்ல. அப்ப நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். ஆக்சிஜனை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, வாட்டரை ஆட் பண்ணணும், H2O ஆட் பண்ணணும். H2O ஆட் பண்ணியாச்சு. ஆனா ஆக்சிஜன் வந்து இங்க 7 இருக்கு, இந்த H2Oல நார்மலா 1 தான் இருக்கும். அப்போ நார்மலா 1 இருக்கும்போது நம்ம 7 ஆட் பண்ணணும். 7 H2O ஆட் பண்ணா 7 into 1 7 ஆயிடும். அப்ப ஆக்சிஜனும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ குரோமியம் மேட்ச் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு ட்ரபிள் இருக்கு பாருங்க. ஸோ 7H இருக்கு, அதாவது 7 2s 14H இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹெச்ஏ இல்ல, அதனாலதான் 14H+ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே போன சம்ல பார்த்ததுதான், அதாவது 45th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்ததுதான். இதெல்லாம் சிம்பிள் தான். ஸோ 14H+ எழுதியாச்சு. இப்போ எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது 3 and 4 ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ கடைசியில நம்ம என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரான்ஸை மேட்ச் பண்ணணும். ஆக்சிடேஷன்லயும் ரிடக்ஷன்லயும் எலக்ட்ரான்ஸை மேட்ச் பண்ணணும். இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 6 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த 2வை நம்ம 6 மாத்தினாலே போதும். எல்சிஎம் வந்து சிம்பிள் தான். ஸோ 2ன்றத 6 மாத்தணும். அப்ப இது 6 மாத்தோம்னா 3ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 3. ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா 6 எலக்ட்ரான் அதுல ஏற்கனவே இருக்குது, அதனால 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 3 இன்டூ, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3. அப்போ 3 இங்க எழுதிக்கணும், 3 2s 6 இங்க எழுதிக்கணும், 3 into 2 6ன்றதை இங்க எழுதிக்கணும். அடுத்தது 1ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஃபுல்லா எடுத்து அப்படியே எழுதிட்டோம். அதுக்கடுத்து இந்த 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன இருக்கு, 1 2 3. ஸோ 1 2 3 கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க, செக் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா 1 2 3. முடிஞ்ச அளவுக்கு H2O கடைசியாவே எழுதிக்கணும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருக்கோம், அதை நல்லா கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த சம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்தலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.